ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பத்தி பேசணும்னா, நெறைய தடவை வந்து நம்ம கோயில்ல போகும்போதோ, இல்ல ஒரு அர்ச்சனை செய்யும்போதோ, ஒரு பூஜை புனஸ்காரம், ஹோமங்கள் வளர்க்கும் போதோ, அ அங்க இருக்கிற ஐயரோ, இல்ல அந்த பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரியார்களோ, இல்ல பட்டோ யாரோ ஒரு நமக்கு சங்கல்பம் செய்யக்கூடியவர்கள். அவங்க வந்து கேட்பாங்க. உங்க பேரு, நட்சத்திரம், கோத்திரம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கோத்திரம் வந்து சில பேர் கோத்திரம்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சு அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த கோத்திரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியங்கிற ஒரு விஷயம் நெறைய பேரு ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் சேர்க்கும்போதோ, இல்ல இப்பவுமே அப்பா, அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, அவங்க எப்படி படிச்சிருக்காங்களோ, எங்க வேலை செய்றாங்களோ, அவங்களோட எஜுகேஷன் என்னவோ அத பேஸ் பண்ணி குழந்தைகள் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் நெறைய இடத்துல இந்த கேள்விகள் கேட்கப்படுவதுண்டு. ரொம்ப தெரியாம அப்படி கேட்பாங்க. நான் அத வச்சு கெஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி கோத்திரம்ங்கிறது நம்மளுடைய ஒரு அடையாளம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டிஎன்ஏ சொல்றோம்ல, நம்ம வம்சாவழியில வரக்கூடிய ஒரு விஷயம். வம்சாவழியில எப்படி வரும்? ரத்தத்துல வருமானா, ரத்தத்துல வராது. மைண்ட்ல வரும். எப்படி அப்படின்னா, கோத்திரம்ங்கிறது ஒரு ஒரு ரிஷி, ஒரு முனிவரை சார்ந்தது. இப்போ எந்த கோத்திரம் நாம இருக்கோமோ, அந்த ஆதி ரிஷி இருக்காங்க இல்லையா? அந்த முனிவரோட நாம மென்டலா, மைண்டோட, மனதளவுல கனெக்ட் ஆயிருக்கோம். ஆம், சேர்ந்திருக்கோம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது, இப்போ அந்த முனிவருக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருந்ததோ, என்னென்னலாம் குணங்கள் இருந்ததோ, அதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படும். அதனால முன்னாடி எல்லாம் குருகுலம்னு இருந்தது. அதுதானே முன்னாடிலாம் ஸ்கூல்ஸ். அப்போ குருகுலம்ல சேரும்போது, இப்போ நம்ம ஸ்கூல்ல சேர்ற மாரி எல்லாருக்கும் ஒரே விஷயம் சொல்லி தர மாட்டாங்க. அப்போ குருகுலம்ல ஒருத்தனோட ஒரு ஒரு மாணவனும் மாணவியரோட அ டேலண்ட்ட பொறுத்து, அவங்களுடைய திறமையை பொறுத்து. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அ இ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஈஸியா வந்துராது. சில பேர் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. மேத்ஸ்ல அவ்வளோ கஷ்டமா இருப்பாங்க. சில பேரு பயாலஜி, மேத்ஸ்லலாம் சூப்பரா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் தமிழோ, இல்ல ஃப்ரெஞ்சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வராம இருக்கலாம். ஹிஸ்ட்ரி புரியாம இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேத்ஸ் வராம இருக்கலாம். ஸோ, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா வரைவாங்க. ஆனா, அவங்களுக்கு படிப்புல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஸோ, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமைகள் உண்டு. அப்போ அந்த காலத்துல யாருக்கு என்ன திறமையோ அதை மெருகேற்றினார்கள். இப்போ கோத்திரம் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, வந்த உடனேயே "உன் கோத்திரம் என்னப்பா?" அப்படின்னு கேட்பாங்களாம், அந்த காலத்து குருமார்கள், குருகுலத்தில் சேரும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு "நான் இந்த கோத்திரங்க" அப்படின்னு சொன்னா, அந்த முனிவருடைய ஏதோ ஒரு விஷயம். சில முனிவர்கள் வந்து ஹீலர்ஸா இருந்திருப்பாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சில முனிவர்கள் நல்ல அழகான வாழ்வீச்சாளர்கள், போர் பயிற்சியாளர்களா இருந்திருப்பாங்க. சத்திரிய குலம் அப்படி சொல்றாங்க. அது குலம் வேற. சத்திரியம் அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து இந்த ஜாதகம், ஜோசியம் அதெல்லாம் சில முனிவர்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கும். சில முனிவர்கள் வந்து இந்த மூலிகை தயாரிக்கிறதுல ஸ்பெஷலா இருக்கலாம். சில முனிவர்களுக்கு வந்து தவ வலிமை ஜாஸ்தியா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது. அப்போ இவன் இந்த கோத்திரம் தெரிஞ்ச உடனே அப்போ இந்த முனிவரோடு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த முனிவருக்கு இதெல்லாம் ஸ்பெஷல்னா, அப்ப இந்த குழந்தைக்கு இது கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா வரும். அப்போ அந்த விஷயத்துல நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கோயில்ல சொல்லும்போது, "நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், உங்களோட இந்த வம்சாவளியை சேர்ந்தவன், இந்த ஆன்மீக வம்சத்துல சேர்ந்தவன். உங்க கடவுள்கிட்ட உங்ககிட்ட நாங்க பிளெஸ்ஸிங் வாங்க வந்திருக்கோம். என்ன ஆசிர்வதிங்க" அப்படின்னு சொல்றது தான் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்ல? ஒரு கோத்திரம்ங்கிறது ஒருவனுடைய அடையாளம். இதே தான் பெண் மகளுக்கும் இருக்கும். அவங்க எந்த கோத்திரத்துல பிறந்திருக்கிறாங்களோ, அந்த கோத்திரம் தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மைண்ட். ஏன்னா, இது வந்து ரத்தத்துல வர்றதில்ல, மைண்டுல. அதாவது அ மனதளவுல கனெக்ட் ஆகக்கூடியது.
அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க கணவனுடைய கோத்திரமை தன் கணவனுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் சொன்னாலும் அவங்களுக்கு தன் தாய் வீட்டு கோத்திரம் வந்து மறையவே மறையாது, அப்படியே இருக்கும் என்ன. ஸோ இப்போ ஆண்மகன் தானே வந்து வாரிசுன்னு சொல்கிறாங்க, ஆண்மகன் தான் அந்த 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 ஜீன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கோத்திரம் வந்து பெண்களுக்கு மறையவே மறையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னதான் கணவனுடைய ஃபேமிலியை எடுத்துட்டாலும் அவங்களுக்கு தாய் வீட்டு கோத்திரமும் இருக்கும். அதனுடைய குவாலிட்டிஸ், அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போது சிறு வயதுலேருந்தே எனக்கு சொல்லலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரியலங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அஸ்ட்ரானமி, இந்த நட்சத்திரம்லாம் எப்படி வருது, இந்த ஜாதகத்து மேலெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சிறு வயதுலேருந்தே எனக்கு மெடிக்கல் சயின்ஸ்னால் பிடிக்கும், இந்த செடியில் எவ்வளோ அழகாக பூ வருது, இந்த இந்த உபாதை ஏன் வருது, இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிப்பேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பூஜை புனஸ்காரம்னா அவ்வளோ பிடிக்குங்க, மெடிடேஷனில் உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு காரணமே தெரியாமல் நாம் வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை, நம்மளை வந்து ஒரு ஈர்க்கும் தன்மை, அந்த அப்படியே ஈர்த்து நம்மளை வந்து அதோட இதோட சேர்த்துக்கும். அது வந்து நம்ம கோத்திரமும் மெயினாக ரீசனாக இருக்கலாம். நம்ம எந்த கோத்திரத்துலேருந்து வரோம் அப்படின்னா அந்த கோத்திரத்தோட முனிவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சில டைமில் டாக்டர்ஸ் மாதிரி ஹீலர்ஸாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பச்சிலை வைத்தியம் ஏதாவது பண்ணி அதில் சூப்பராக இருந்திருக்கலாம், அதில் வந்து ஃபாலோ பண்ணுற வம்சமாக நாம் இருந்திருக்கலாம். அதனால் நமக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் என்ன. அப்போது ராஜாமார்களும் சரி, பெரிய பெரிய சத்ரபதி சிவாஜியிலேருந்து மௌரியா, சந்திரகுப்த மௌரியா அவங்களிலிருந்து பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி, நம்ம இதிகாசத்தில் பெரிய பெரிய சேஞ்சஸ் கொடுத்தவங்க. ஈவன் நம்ம ராமர் சீதையே கோத்திரத்தை சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராமர் வந்து இஷ்வாக்கு கோத்திரம், அதனால தானே அவருக்கு இஷ்வாக்கு குல திலகம். அந்த இஷ்வாக்கு அந்த இதுலேயே வந்து அவர் வந்து ஒரு திலகமாக இருந்தவர் அப்படின்னு. இவங்க அப்படியே சீதாதேவி காஷ்யப்ப கோத்திரம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணாங்க. அப்போது ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரே கோத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து அண்ணன் தங்கை அப்படி முறை வந்துடும். அதனால் குழந்தைகளுக்கு வந்து மென்டல் டிஸார்டரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும், குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருவாங்க, ஜெனட்டிக் டிஸார்டர் வரும் அப்படின்னு நம்பி அதுதான் இது. அப்போ ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போது இப்போ சொல்கிறோம் நம்ம வந்து ஒரே இதில் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சயின்ஸ் சொல்லுது. ஆனால் இது பல ஆயிரம் வருடம் முன்னாடி நம்ம முனிவர்கள், நம்ம ரிஷிகள் நமக்காக சொன்ன ஒரு அப்பட்டமான பகிரங்கமான ஒரு உண்மை. ஆனால் அதை நம்ம வெறுத்துட்டு நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், ஸ்டைலாக சொல்லிக்கிறோம். என்னோட சர்நேம் இதுங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு. சர்நேமுக்கு முன்னாடியெல்லாம் வந்தது இல்லை. இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த ஜாதி, இந்த குலத்தை வந்து பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற பழக்கம் வந்திருக்கு. இந்த ஜாதி குலமெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்தது தான் கோத்திரம். அப்போது அந்த கோத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது இல்லை. அப்போது அந்த கோத்திரத்தை சொன்ன உடனேயே இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அந்த ரிஷி முனியோடு நம்ம கனெக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோத்திரம் தெரியல அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது விசாரித்து பார்க்கணும். ஏன்னா கோத்திரம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நாம் எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்ம குழந்தைகள் எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்கள எதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த லீனியேஜ் வந்து ரிஷி முனிவர்களுக்கு போய் சேரும் அந்த அளவுக்கு. ஸோ உங்கள் கோத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை எதுக்காக நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் நடந்தது, இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த ரிஷி முனியிடம் எப்படி நமக்கு. இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களோட இப்போ நீங்கள் டெலிபத்திக்காக கம்யூனிகேட் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சில குருமார்களோட கம்யூனிகேஷன், சில நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க சித்தர்கள் கிட்ட எல்லாம். அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும், எல்லா கஷ்டத்துக்கும் ஆன்சர்ஸ் நீங்கள் அங்கேருந்தே எடுத்துக்கலாம், கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் அதற்கு நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும். ஸோ கோத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து
சில டைமில் அதெல்லாம் என்னன்னே தெரில அப்படியே விட்டுட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த கோத்திரத்தை உங்கள் ரிலேட்டிவ் உங்களுடைய தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க யார்கிட்டையாவது கேட்டு உங்கள் கோத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சு வைத்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பலவிதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கோத்திரம்ங்கிறது நம்மளுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம என்றைக்குமே விட்டுடக்கூடாது. நாம் நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லி தரணும். நீ இப்போ இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த இதான்ப்பா நம்ம கோத்திரம், இது சொல்லுங்க அப்படின்னு பசங்களுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். இது எந்தவித ரிலிஜன், அதாவது எந்தவித மதமோ குலத்துக்கோ இணைந்தது கிடையாது. இது ரிஷி முனிகளோட இணையிறது. அப்போது இது நம்மளுடைய அடையாளம். நம்மளுடைய மனதளவில் நம்ம அந்த ரிஷி முனியோட கனெக்ட் ஆகிருக்கோம். இப்போ சொல்லுவாங்க, நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது அவன் கண்ணு, அப்பா மாதிரியே அவங்க அப்பா எப்படி செய்வாரோ அப்படியே செய்வாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க அம்மா மாதிரியேங்க அடுத்துலேயும் சரி தான் நினச்சதை சாதிக்கணும்னு. அந்த அப்பா அம்மாவோட குணங்கள் அந்த பிள்ளைக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நாமளுடைய ரிஷி முனிகளோட அறிவும் ஆற்றலும் நம்மளுடைய கோத்திரத்தில் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு நிறைய கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். இன்னொன்று, இப்போ கோத்திரம் எத்தனை ரிஷிகள் இருந்தாங்க அப்படின்னா 49 ரிஷிகளை பேஸ் பண்ணி கோத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 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 10-15 தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை பற்றின பெருசாக நம்ம விஷயங்கள் தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கணும். நம்ம கோத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னோர்களிடமும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கோத்திரம் வேலை செய்யும், டிஎன்ஏ மாதிரி. ஸோ அந்த கோத்திரத்தை தெரிஞ்சுக்கும் போது நாம் நம்மளுடைய ரிஷியோட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள், பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறது, அதுக்கெல்லாம் கூட ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ மெயினாக நம்ம கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ரிஷியோட முனியோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அவர்களுடைய மென்டலி நம்ம கனெக்ட் ஆகியிருக்கோன்னு அர்த்தம். அவர்களுடைய ஆற்றல் நம்மிடம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கோத்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய ஆற்றலை பெற்று நாம் நம்ம வாழ்க்கையை பெட்டர் பண்ணிக்கலாம்.